ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எம்எஸ்டி ட்ராமாஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பிலாங் டு தோட 11th பாட்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணிட்டு வாங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைக் பண்ண மாட்டேங்க. கம்மியான பேர் தான் லைக் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமோட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அப்டேட் வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வரும். ஸோ ஓவரப்போ சம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ ஓப்பனிங் ஷாட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனியை வந்து பார்த்திங்கன்னா ரோமியோ ஜூலியட்டில் வர டைலாக்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம ஹீரோவும் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கிரிப்டை தான் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ராமா குரூப்பில் ஜாயின் பண்ணியிருப்பாங்களே, அதுக்கு வந்து ரோமியோ ஜூலியட் தான் வந்து அவங்க பண்ண போகிற ட்ராமா, அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி வந்து ஜூலியட் கேரக்டர்லாம் பண்ணல, அவங்க ஒரு ரக்க உடஞ்ச ஒரு ஏஞ்சல் கேரக்டர் தான் பண்ணுறாங்க. அதுவும் ரக்க உடஞ்சல் ஏஞ்சல்ன்ட்டு அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன கேரக்டர் இது, எனக்கு ஒரு ரக்கம் உடஞ்ச ஏஞ்சல் கேரக்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டேரக்டர் கிட்ட சண்டை போட்டுருக்கும் போது அந்த டேரக்டர் என்னன்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிமா ஃபஸ்ட்டு மெயின் கேரக்டரும் சைடு கேரக்டர் தான் ரொம்ப முக்கியம், அதுவும் வந்து சைடு கேரக்டராக இல்லைனா மெயின் கேரக்டரே இல்லைம்மா அப்படின்லாம் சொல்லி சமாளிக்கிறாரு. நம்ம ஹீரோனையும் கன்வின்ஸ் ஆக மாட்டுறாங்க. டக்குனு இந்த இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்னு வந்துடுறாங்க. நம்ம ஜின்னு வந்து என்னன்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் இஷ்யூ வந்துருச்சு, அதனால் வந்து நாங்கள் நிறைய ட்ராமாஸை கேன்சல் பண்ணலான்னு இருக்கோம், அதில் வந்து இந்த ரோமியோ ஜூலியட் ட்ராமாவை கேன்சல் பண்ணலான்னு இருக்கோம், நீங்கள் பண்ணுற இந்த ட்ராமாவை அப்படியே நிறுத்துறது உங்களுக்கு நல்லது, நீங்கள் பண்ணாலும் ட்ராமா ரிஹர்சல் பார்த்தாலும் வேஸ்ட்டு தான், அதுவும் இல்லாமல் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணிட்டு போயிடுங்க இந்த இடத்த அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து திமராக போயிட்டுருக்காங்க. நம்ம இது என்ன பண்ணுறாங்க பார்த்தா பின்னாடியே போயிட்டு நானும் லூஷியோ ஒன்றா இருக்கும், இந்த ட்ராமாவில் ஒன்றா நடிக்கிறோன்றதுனால தானே நீ இப்படி பண்ணுற அப்படின்னும் போது நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. டக்கு நம்ம செகண்ட் இயர் அங்கே வந்து என்னன்றாருன்னா இப்போ நீ தானே சொன்ன நான் நினச்சா கேன்சல் பண்ண முடியும்ன்ட்டு, அப்போ உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது தானே, நீ தானே மேலே இடத்துல போய்ட்டு காலேஜில் பேசியிருக்க இந்த மாதிரி இந்த ட்ராமாவை கேன்சல் பண்ண சொல்லு அப்படின்னும் போது டக்குன்னு அந்த இடத்துல ஜின்னு என்னன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி உன்னை லஞ்சு கூப்பிட்டாங்க, அதுக்கு நீ மறக்காமல் வந்துரு, இல்லைனா வந்து அவங்க ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவபட்டினங்கள் திமரா ஜின்னு அங்கே வந்து போயிடுறாங்க. நம்ம ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது, நம்ம ட்ராமா என்னடா கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணால் கேன்சல் ஆகுது அப்படின்ட்டு. உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு பெரிய பேப்பர் ரெடி பண்ணியிருக்கேன், அதில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஓட்டு வேணும், 10,000 ஓட்டு நான் கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறேன். 10,000 ஓட்டு வந்து எதுக்குன்னா மக்களோட ஓட்டு, இது வந்து இந்த காலேஜ் ஹாஸ்டலில் இருக்க மக்களோட ஓட்டு, இந்த ட்ராமா நடக்கணும் அப்படின்ற மாதிரி நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னும் போது அவங்க ஃப்ரெண்டெல்லாம் இதெல்லாம் லூஸு மாதிரி இருக்குது இந்த ஐடியாலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே வந்து டக்குன்னு கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாவை காட்டுறாங்க. ஒரு பொக்கையெல்லாம் வாங்கிட்டு அவங்க இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா ஒரு இடம், அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா யாருமே இல்லை. உடனே நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு ஏன் யாருமே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு போது கரெக்டாக அவங்க அந்த இடத்துல டேரக்டர் வராரு. தம்பி உங்களுக்கு தெரியாதாப்பா இந்த மாதிரி ட்ராமாவே கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது என்னது ட்ராமாவை கேன்சல் பண்ணிட்டாங்களா, யார் கேட்டு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா ஹீரோனி கால் பண்ணி இந்த மாதிரி கேட்குறது என்னாச்சு ட்ராமாவை கேன்சல் பண்ணிட்டாங்களாமே அப்படின்னும் போது ஆமாண்டா அதை வேறு நீ ஏன்டா கேட்குற, இந்த மாதிரி நாங்கள் ட்ராமா கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணோம், எல்லாம் அந்த ஜின்னாலடா, நானும் லூஷியும் ஒன்றா இருக்கிறது அவளுக்கு பிடிக்கலடா, அதனால கேன்சல் பண்ணிட்டாங்கடா அப்படின்னும் போது சொல்லும் போது நம்ம ஹீரோ டக்குன்னான்றா ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா இந்த மாதிரி லூஷியோ வந்து இங்கே தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு, நீங்கள் வந்து பண்ணலையா அப்படின்போது என்னது லூஷியோ வந்து இங்கே தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானா, அதே இது நீ ஃபஸ்ட்டு சொல்லிடணுமேடா லாஸ்ட்டில் சொல்கிற அப்படின்றாங்க. கட் பண்ணி அடுத்த சீனை கட்டுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோ கிட்டே போயிட்டு நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷானான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அங்கே கீவை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காளே நீ போய் ப்ராக்டிஸ் பண்ணலையா அப்படின்னு ரெண்டு பேர்கிட்ட மாற்றி ஒரு போய் சொல்லிட்டாரு. அதனால நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வேகமாக ஓடி போய் பார்த்தா நம்ம கீவை தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே நம்ம லூஷியோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கிறாரு அவங்க பண்ணுற ப்ராக்டிஸை. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க உள்ளே போயிட்டு என்ன நீ பண்ணிகிட்ருக்க, சரி இப்போ நம்ம எப்படி இந்த ட்ராமா நடத்துறது அப்படின்ற மாதிரி நம்ம கீவை கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராமாவில் நடித்த எல்லாரும் வந்துடுறாங்க. என்ன நீங்கள் எல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னும் போது ஆமாம் நீ மட்டும் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்க, உனக்கு நினச்சா பாவமாக இருக்குது, இங்கே பேர் லூஷியோ இந்த மாதிரி எங்களுக்கு வீடியோ சென்ட் பண்ணி அவன் தான் வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே நம்ம ஹீரோனிக்கு அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாயிடுறாங்க. உடனே அப்படியே கட் பண்ணி நைட்டை காட்டுறாங்க. நைட் நம்ம ஹீரோனியும் நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாவும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ கேட்குறாரு அம்மா நீங்கள் எந்த கேரக்டர் நடிக்க போகிறீங்க அப்படின்னும் போது எந்த கேரக்டர் எனக்கு புரியலடா அப்படின்னும் போது சரி நீங்கள் எந்த கேரக்டர்னால் நீங்கள் இப்போ நான் எந்த கதை பண்ணுறீங்க, அதில் என்ன கேரக்டர் உங்களுக்கு அப்படின்னும் போது நான் ஜூலியட் கேரக்டர் பண்ண போகிறேன்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஜூலியட் கேரக்டரா ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் ரோமியோ ஜூலியட் நடிக்க போகிறீங்களா, சூப்பர்மா
அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா அப்படின்னும் போது இதில் தான் ரொமான்டிக்கான சீன்ஸ்லாம் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு, இதில் என்னடா பெருசாக ரொமான்டிக்கான சீன்ஸ் இருக்கும் போது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ என்னன்றாருன்னா அவர் கையில் வந்து 2 பிரான் மாதிரி, அதாவது பெரிய எறா மாதிரி 2 வச்சுருக்காரு. அதை வச்சு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் கிஸ் பண்ணுற சீனில் இதில் அடிக்கடி இருக்கும் அப்படின்போது, டேய் கம்முன்னு பப்ளிக் பிளேஸில் இப்போலாம் பேசாதரான்னு போட்டு அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. அப்போ உடனே என்னன்றா பக்கத்து டேபிளில் இருக்கவங்க காட்டுறாங்க, இங்கே பாருங்கம்மா அவங்களே கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. உடனே அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கிஸ் பண்ணி ரொமான்டிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ என்ன, ஏன்டா நீ ஒரு மாதிரி 60 பேசுகிற, அவங்க ஒரு மாதிரி 60 பண்ணியிருக்காங்க, பப்ளிக் பிளேஸ் கூட பார்க்காம ஏன்டா இப்போலாம் பேசுங்க இப்படி பண்ணுறீங்க, உங்களுக்கு கூட இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி 60 இருக்குடா, நான் இங்கேருந்து கிளம்புறேன்டா அப்படின்ட்டு நம்ம ஹீரோனி அவசரமாக அவங்க வந்து கிளம்புறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா பின்னாடியே போகிறாரு. நம்ம ஹீரோனியும் நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷாவும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம டெஞ்சுலியனை தான் பார்க்க போயிருக்காங்க. நம்ம டெஞ்சுலியன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டெஞ்சுலியனை நம்ம ஹீரோயின் தனியாக கூப்பிட்டு போயிட்டு இந்த மாதிரி டெஞ்சுலியன் கிட்ட இருக்கிறாங்க, ஏன்டி உனக்கு இந்த ஃபஸ்ட்டு கிஸ்டில் ஏதாவது அனுபவம் இருக்கா அப்படின்னும் போது, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி நம்ம டெஞ்சுலியன் சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் நடந்துறாங்க, அது சரி உனக்கு எப்படி தெரியும், நான் கூட வேறு யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள மொக்க பண்ணிவிட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோனையும் வந்துடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன் கட்டுறாங்க. நம்ம ஹீரோனி, நம்ம செகண்ட் ஹீரோ, அதுக்கப்புறமா அந்த ட்ராமா கேங்கில் இருக்காங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஒரு இடத்துல நின்று ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த தடவை நான் கரெக்டாக போன தடவை பண்ணும்போது நம்ம செகண்ட் ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நடிக்க வந்திருக்காரு. ஆனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா டைலாக்லாம் பேசி சூப்பராக கொஞ்சம் நடிக்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோனி மண்டக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி தாட்டு ஓடிட்டே இருக்குது. அவங்க சரியாக வந்து நடிக்கவே மாட்டுறாங்க. இதனால் அங்கே இருக்கவங்கெல்லாம் பிடிச்சி பயங்கரமாக கத்துறாங்க. சரி இது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து எல்லாம் கிளம்புறாங்க. நம்ம ஹீரோனியாக சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி வராங்க. அப்போ வரும்போது தான் சாப்பிட்ற இடத்துல பார்க்குறாங்க ஒரு பொண்ணு ஒரு பையனை உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு வந்து என் கண்ணில் தூசி விழுந்துருச்சு அப்படின்னும் போது அந்த பையனை ஊதி விடுறதுக்கிட்ட வரான். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணி கிஸ் பண்ணிடுது. ஹீரோனி பார்த்துட்டு என்னடா இப்பெல்லாம் கிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோனி பார்த்துட்டு இருக்கு. ஹீரோனி பார்த்துட்டுனான்றாங்கன்னா ஓகே இந்த மாதிரிலாம் கூட பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து நம்ம ஹீரோனி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடும் போது என்ன பண்ணுறது, எப்படி இவனை கிஸ் பண்ணுறது, ஃபஸ்ட்டு கிஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக ஒரு ஐடியா அவங்க யோசிக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுல வந்து பெப்பர் அதிகமாக போட்டுடலாம், பெப்பர் அதிகமாக போட்டேன் வாய் வந்து எரியுதுன்னு கத்துனா அவன் வந்து நம்ம கிஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இவங்க லூசு தரமாக யோசிக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா பெப்பரை எடுத்து அப்படியே அள்ளி அவங்க சாப்பிட்ற அந்த பவுலில் வந்து எதுவும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பரை அள்ளி போடுறாங்க. நம்ம அவங்க உட்காந்துட்டு இருக்காரு, எதிர்க்க தான் வந்து நம்ம லூசி உட்காந்துட்டு இருக்காரு. அவளா ஐயோ அவள் என்ன பண்ண போகிறாள், எதுக்கு இவ்வளோ பெப்பரை கொட்டி சாப்பிட போகலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்னன்னா அவங்க பெப்பர்லாம் நல்லா போட்டு எடுத்து ஒரு வாய் வைக்கிறாங்க. ஒரே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா காரம் தாங்க முடியல. அதில் வந்து ஏதோ ஒரு எப்படி சொல்கிறது எறா மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. அதை அப்படியே நம்ம ஹீரோ மூஞ்சிலே துப்பிடுறாங்க. ஒரு தலை மேலேயே போய் விழுந்துருது. நம்ம ஹீரோவோ ஐயோ என்னடா இவளால் ஒரே தொல்லையாக போச்சு அப்படின்ற நம்ம செகண்ட் இயர் யோசிச்சுட்டு இருக்காரு. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. என்னென்னா 2 பேரும் நடந்து போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னன்னா இவங்க சடனாக கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு பையனை பொண்ணு கிஸ் பண்ணியிருப்பாங்களா, அதை யோசிச்சு பார்த்துட்டு டக்குன்னு வச்சுருக்காங்கன்னா பேசாமல் நம்ம அந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு என் கண்ணில் ஏதோ தூசி விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. என் கண்ணில் ஏதோ தூசி வந்துச்சு கொஞ்சம் ஊதி விட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சரி ஊதி விடலாம் அப்படின்ட்டு கிட்ட போகிறாரு. அப்படியே ஊதி விடும்போது இவரை கிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க பிளான் படி கரெக்டாக நடக்குது. டக்குன்னு அந்த பாஸ்ன்னு கூப்பிட்ற பொண்ணு வருவாங்கள்ல, அந்த பொண்ணு என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா வந்து கை அவசரமாக பிடிச்சி முக்கியமான விஷயம் இருக்குது பாஸ், நம்மளுக்கு பெரிய ஒரு வேலை இருக்குது சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு கடன்னு கையை பிடிச்சி வலிச்சிட்டு கூப்பிட்டு போயிடுது. நம்ம ஹீரோனிக்கு அடி பாவி இப்போ நான் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நீ ஏன்டி என் பிளானை சொதப்புற அப்படின்ற மாதிரி அவங்க பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் கட் பண்ணி காட்டுறாங்க அடுத்த சீனு. நம்ம செகண்ட் இயர் லூசியோ என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனி கிட்ட பேசலாம் அப்படின்ட்டு என்ன பேசுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காரு. வாய்ஸ் நோட் எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஹீரோ வந்து அவங்க ஹீரோனியோட ஹாஸ்டல் வெளில தான் நின்றுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம வெளியில் வாக்குக்கு போயிட்டு வரலாம் வா அப்படின்ற மாதிரி கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனால் நம்ம பேசலாமா ஆனால் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டோடு அவர் இருக்காரு. டக்குன்னு அவர் மெசேஜ் ஒன்று சென்ட் பண்ணலான்னு போகிறாரு வாய்ஸ் நோட்டு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோனி ஒரு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சி விட்றாங்க. இந்த மாதிரி நம்ம வாக்கிங் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒரு சின்ன வாக்கிங் போயிட்டு வரலாம், நீ என் கூட வரியா, நான் வந்து ஹாஸ்டலுக்கு வெளியில் வெயிட் பண்ண கொஞ்சம் நேரம், நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு ஒரே பயங்கரமாக சந்தோஷமாயிடுது நம்ம செகண்ட் ஹீரோக்கு. உடனே அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நம்ம ஜின் வராங்க. நம்ம ஜின்னு வந்து நம்ம லூசியோவை கட்டி பிடிச்சிடுறாங்க. உடனே நம்ம லூசியோ என்ன பண்ணுறாருன்னா அவங்க கையை எடுத்து விட்டுறாரு. நம்ம ஜின்னு என்னன்றாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாரும் என்னை துரத்திட்டு வரா மாதிரி இருக்குது, என்னை காப்பாற்று அப்படின்னும் போது நம்ம லூசியோ என்னன்றாருன்னா உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இது உங்களுக்கு நான் கடைசி வார்னிங்காக சொல்கிறேன், இந்த மாதிரி இதுக்கப்புறம் யாராவது நான் துரத்திட்டு வரனா ஒன்று காலேஜில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு,
இல்லையா ஹாஸ்டலில் சொல்லு, என்கிட்டலாம் வந்து சொல்லிட்டு இருக்காத, இல்லை நீயே ஃபேஸ் பண்ணிக்கோ, என்கிட்ட சொல்கிறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. அதே மாதிரி காலேஜில் துரத்திட்டு வராங்கன்னா ஃபஸ்ட்டு நீ காலேஜில் தான் சொல்லணும், என்கிட்ட ஒன்றும் சொல்லக்கூடாது. இல்லைனா முடிஞ்சால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துரு, தயவு செஞ்சு என்ன இதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்ற மாதிரி மூஞ்சால் வச்ச மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கரெக்டாக அந்த இடத்துல நம்ம ஹீரோனி வந்துட்டு இருக்காங்க. இதை நம்ம ஜின்னு பார்த்துட்றாங்க நம்ம ஹீரோனி வர்றது. உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லூஷியோ ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி கத்தி ஒரு மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு நம்ம லூஷியோ என்ன பண்ணுறாங்கன்னா சைடாக ஒரு மாதிரி சைடாக சாய்ச்சி நிற்க வச்சுட்டு அவங்க கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோனியும் மனசு உடஞ்சி திருப்பி ஹாஸ்டல் உள்ள போயிடுறாங்க. அப்போ தான் கொஞ்ச நேரம் கழிச்சு கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. அதாவது என்னென்னா அவங்க 2 பேரும் வந்து கிஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க வந்து சைடாக ஒரு மாதிரி சாய்ச்சி நம்ம ஹீரோ ஷோல்டரில் இருக்க தூசியை தட்டி விட்டுருப்பாங்க. அது வந்து ஃபேஸ் ஒரு மாதிரி சைடாக வச்சுருப்பாங்க. நம்ம தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு மாதிரி கிஸ் பண்ணுற மாதிரி தான் தெரியும். அந்த மாதிரி அவங்க டெக்னிக்காக பண்ணியிருப்பாங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனி பயங்கரமாக சோகமாக இருப்பாங்க. இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுக்கிறாரு. அவருக்கு புரியுது இந்த மாதிரி நம்ம ஹீரோ செகண்ட் ஹீரோ வந்து தப்பம் பண்ணல அப்படின்ட்டு. அப்புறமா நைட்டு காட்டுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோனி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக குடிச்சிட்டு போதையில் பேசிகிட்டு இருக்காங்க. கூட வந்து யார் உட்காந்து குடிக்கிறாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோனியோட பையன், அதாவது நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா. 2 பேரும் அம்மாவும் பிள்ளையும் உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க. 2 பேரும் நம்ம ஹீரோனி தான் 2 பேரில் நம்ம ஹீரோனி ரொம்ப போதையாக இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் ஒரு ஆம்பளையாடா, ஏன்டா இப்படி பண்ணுறான், அவன் என்னை ஏன் மாத்தான்னு நினச்சே பார்க்கல, அவன் எவ்வளோ உண்மையாக இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னும் போது, சரி விடுங்கம்மா, அவன் மேலே ஒரு மேலே தப்பே இல்லை, நான் சொல்கிறத கேளுங்கம்மா, நீ சொல்லாத, நான் பேசுறதை மட்டும் கேளு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பேச விட மாட்டாங்க. ஃபஸ்ட் ஹீரோவை அவர் பேச விடாமல் இவங்களே என்னன்றாங்கன்னா, அவன் எவ்வளோ தப்பு பண்ணிட்டான் தெரியுமா, அவன் எப்படி கிஸ் பண்ணியிருக்கான், அதுவும் பப்ளிக் பிளேஸில் எப்படா கிஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவருங்க பாட்டுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கொஞ்சம் கூட எதையுமே யோசிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால நடக்க முடியல. டக்குன்னா பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட் ஹீரோ நான் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னும் போது, நான் உனக்கு வெயிட்டாக பாரமாக இருப்பேன் அப்படின்னும் போது, அம்மா என்னை சின்ன வயசில் நீங்கள் தூக்கிட்டு போயிருக்கீங்க, உங்களை நான் வளர்ந்த பிறகு தூக்கிட்டு போவான்னு நினச்சி கூட பார்க்கல, இப்போ உங்களை தூக்கிட்டு போகிற சான்ஸ் கிடச்சிருக்கு, இது எனக்கு நான் பாரமாக பார்க்கல, எனக்கு ஒரு வரமாக தான் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக டைலாக் பேசுகிறாரு. உடனே நம்ம ஹீரோயின் என்னன்றாங்கன்னா, நான் வந்து லூஷியோ இப்போ வரைக்கும் ஏன் நம்ம கரெக்ட் பண்ணணுன்னு பார்க்குறேன், ஏன்னா அப்போ தான் உன்னை பெற்றெடுக்க முடியும், நான் அதனால தான் நான் இப்போ வரைக்கும் கரெக்ட் பண்ண பார்க்குறேன், இதுக்கப்புறமாச்சும் நான் லூஷியோ கடுமையாக உழைச்சி அவனை எப்படியாவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு அப்புறமா உன்னை அழகாக பெற்றெடுப்பேன்டா, உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன், எந்த ஆம்பளைங்களும் நல்ல ஆம்பளைங்க இல்லை, நீ மட்டும்தான்டா நல்ல ஆம்பளை, என் பையனை என் பெஸ்ட்டு, வேர்ல்டுலேயே நம்பர் 1னா என் பையன் தான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி சென்டிமெண்ட் ஆகிடுறாரு. நம்ம ஹீரோனியை வந்து பெட்டில் வந்து தூங்க வச்சுட்டு பெட்ஷீட்லாம் போற்றி விட்றாரு. அப்போ உடனே நம்ம ஹீரோ என்னன்றாங்கன்னா, இந்த மாதிரிடா என்னை விட்டு எங்கேயும் போயிடாதடா, நீ எப்போவுமே என் கூடயே இருக்கணும், யார் இல்லைனா கூட நீ என் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, போற்றி விட்டு நான் எங்கேயும் போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜின்னுக்கு ஃபோன் பண்ணி ஏதோ பேசுகிறாருங்க. ஆனால் என்ன பேசுகிறாங்கன்னு காட்ட மாட்டாங்க. ஏதோ நம்ம ஜின்னுக்கு கால் பண்ணி பேசுகிறாரு நம்ம ஹீரோ. ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா பேசுகிறாரு. அதோட கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோ லூஷியோ வந்து நம்ம ஹீரோனிக்கிட்ட பேசலாம் அப்படின்னு கிட்ட வராங்க. ஆனால் அவங்கள அவாய்ட் பண்ணுற மாதிரியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பேச விடாமல் போகிறாங்க. நம்ம ஹீரோனி கண்டுக்கவே மாட்டுறாங்க. நம்ம ஹீரோனி வேணுன்ட்டே அவங்கள அவாய்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு ஹீரோ சுத்தமாக புரியல. செகண்ட் ஹீரோக்கு லஞ்ச் சாப்பிடும் போது எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோவும் போய் சாப்பிட்லாம், நம்ம ஹீரோனி கூட உட்காந்து அப்படின்ட்டு போகிறாரு. கியூஐ கூட உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம செகண்ட் ஹீரோ போகிறாரு. எல்லோரும் வந்து நீ அவ கூட போகக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி எழுதி காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி ஃபோனில் என்ன பண்ணுறாங்க பார்த்தா டைப் பண்ணி இந்த மாதிரி என்கிட்ட பேசாத, என்னை விட்டு தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட் டைப் பண்ணி காட்டுறாங்க. நம்ம செகண்ட் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல என்ன தான் நடக்குதுன்ட்டு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உடனே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா லேபுக்கு வர்றாரு. லேபில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஷீஷா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாருங்களே, அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரி என்ன தாண்டா பிரச்சனை கியூஐக்கு, ஏன் தான் என்னை வந்து ஒதுக்கி போகிறான் அப்படின்னும் போது, அதை நான் சொல்ல மாட்டேன், நீயே கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னும் போது, நீ சொல்லுடா ரொம்ப தொல்லை பண்ணுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்பாருங்களே, அதை எடுத்து காமிச்சிடறாரு. இந்த மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னும் போது, நம்ம ஜின்னும் லூஷியும் கிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை பார்த்துட்டு நம்ம லூஷியோ பதறி அடிச்சுன்னு ஓடி போகிறாரு. ஓடி போய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே கட்ட ஸ்பீடாக ஓடுறாரு நம்ம ஹீரோனிகிட்ட போய் பேச. உடனே நம்ம ஃபஸ்ட் ஹீரோ ஷீஷா என்னன்றாருன்னா, நல்லா ஓடுறா, நீ எங்கள் அம்மாவை நேற்று நைட்டு ஃபுல்லாக புலம் போட்டேன், உனக்கு இதுவும் தேவை என்ன வர, உனக்கு வர வரைக்கும் உனக்கு ஒன்றும் இல்லாமான்னு இருக்கு அப்படின்னா நல்லா புலம்பிட்டு இருக்காரு. இங்கே இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க, ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டீங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய்.